அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு யாருடைய உள்ளத்தையாவது மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்க. ஹலாலான முறையில் ஹலாலான உறவுக்காக ஹலாலான எண்ணத்தோட ஒருத்தவங்களுடைய சம்மதத்தை விருப்பத்தை பெறணும், அவங்களுடைய மனதை மாற்றணும் அப்படின்னு நினச்சா இந்த அமல் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இப்போ இது யார் யாருக்கு நீங்கள் செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய பெத்தவங்களுக்காக, உங்களுடைய கணவன் மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள, இல்லை பிள்ளைகளுக்காக, இல்லை அப்படின்னா உங்களுடைய சம்பாத்தியத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு நட்பு ரீதியாக உங்களை வேலையை விட்டு தூக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ரொம்ப இடைஞ்சலாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனதை மாற்றி நல்ல விதமாக ஆக்கணும், இல்லை உங்களுக்கு ஒருத்தவங்களை கொண்டு ஒரு காரியம் நடக்கணும், அந்த காரியம் ஹலாலான காரியமாக இருக்கணும், அதற்காக அவங்க சம்மதம் தெரிவிக்கணும். திருமண ரீதியாக கூட இருக்கலாம், இல்லை தொழில் ரீதியாகவோ, இல்லை வேறு ஏதாச்சும் காரியங்களாக கூட இருக்கலாம். நல்ல ஒரு காரியம் அது, அதனால் நல்ல சம்மதம் தெரிவிக்கணும் அவங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த அமல் செய்யலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய விருப்பம் போல ஒரு விஷயம் நடக்கணும், அதற்கு நம்மளை சுற்றி நம்மக்கிட்ட இருக்கக்கூடியவங்களுடைய மனதை மாற்றணும். ஹலாலான உறவுக்காகவும் ஹலாலான விஷயத்திற்காகவும் இதை அமலை தாராளமாக செய்யலாம். ஹராமான உறவுக்காகவோ இல்லை ஹராமான விஷயத்துக்காகவோ நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு பலனும் கிடைக்காது, மேலும் உங்களுக்கு அல்லாஹ் நஷ்டத்தை மட்டும்தான் கொடுப்பான். அதனால ஒரு ஹலாலான உறவு குடும்ப ரீதியாக ஒரு ஒற்றுமையோடு வாழணும். அதுக்கு இவங்க ரொம்பவும் சிரமப்படுத்துகிறாங்க. உங்களுடைய மனம் மாறி நல்ல முறையில் வாழணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்லை கணவன் மனைவிக்கிடையே நல்ல விதமாக பிள்ளைகள் நல்ல விதமாக ஆகணும், இல்லை பெற்றவங்க கொஞ்சம் ஒரு இதாக இருக்காங்க, ஒரு மூச்சு கொடுத்து நல்ல விதமாக பேச மாட்டாங்க, என்ன சொன்னாலும் குறை சொல்கிறாங்க, என்ன சொன்னாலும் ஒரு இதில் சம்மதிக்க மாட்டாங்க, வேலை பார்க்குற இடத்துல இல்லை உறவு ரீதியாக நட்பு ரீதியாக இந்த மாதிரி ஹலாலான உறவுக்காக நீங்கள் தாராளமாக இந்த அமலை நீங்கள் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த அமல் என்ன அப்படின்னா, சூரா ஆல இம்ரானில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத், 154வது ஆயத். இந்த ஆயத்தை நீங்கள் 3 முறை ஓதணும். அதற்கு முன்னாடி இதை எப்படி இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஜத் நஃபீல் 2 ரகாத் தொழுவணும். மனசில் நியத்து வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஓதுறீங்களோ, யாருடைய மனதை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ, யாருடைய விருப்பம் தெரியணும், யாருடைய இந்த ஒரு காரியம் நல்ல விதமாக நடக்கணும், இவங்க சம்மதம் தெரிவிக்கணும், இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அதை மனசில் நியத்து வச்சுக்கிட்டு 2 ரகாத் ஹாஜத் நஃபீல் தொழுதுட்டு அதே அமர்விலேயே சூரா ஆல இம்ரான இருக்கக்கூடிய 154வது ஆயத்தை 3 முறை நீங்கள் ஓதணும். ஓதி முடிக்கிற வரைக்கும் அதே சிந்தனையோட அதே கான்சென்ட்ரேஷனோட யாரிடமும் பேசாமல் ஓதணும். ஓதிட்டு அப்படியே நீங்கள் அல்லாஹ்விடம் துவா கேட்கலாம். இல்லை எனக்கு இந்த ஆயத்து ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு சின்னதாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே ப்ரொசீஜர் தான். 2 ரக்காத் ஹாஜத் நஃபீல் தொழுதுட்டு அந்த ஆயத்தில் 154வது ஆயத்தில் இருக்கக்கூடிய கடைசி வரி மட்டும் 99 முறை நீங்கள் ஓதணும். அந்த ஆயத்து என்ன, அந்த கடைசி வரி என்ன அப்படின்னா, வல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர், வல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர். நிச்சயமாக அல்லாஹ் உள்ளங்களில் உள்ளவற்றை அறியக்கூடியவனாக இருக்கிறான். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் உள்ளங்களில் உள்ளவற்றை அறியக்கூடியவனாக இருக்கிறான். இது அந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய கடைசி வரி. இந்த வரியை மட்டும் நீங்கள் ஓதுறதா இருந்தீங்கன்னா 99 முறை நீங்கள் ஓதணும். இல்லை நீங்கள் அந்த மொத்தமாக அந்த ஆயத்தை 154வது அந்த ஆயத்தை ஃபுல்லாக நீங்கள் ஓதுறதா இருந்தால் 3 முறை ஓதுனாலே போதும். இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் யாருடைய மனதை மாற்றணும்னு நீங்கள் நினச்சி ஓதுறீங்களோ அவங்களுடைய மனதில் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா விரைவிலேயே கொடுப்பான். நல்ல காரியத்திற்காக நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா அந்த காரியம் நல்ல விதமாக கை கூடுறதுக்கு அல்லாஹ் உதவி அளிப்பான் இன்ஷா அல்லாஹ்.
இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு அமல். நீங்கள் தாராளமாக ஓதி பார்க்கலாம். ஏன்னா இது குரானிய வசனம். அல்லாஹ்வால இறக்கி அருளப்பட்ட அந்த குரானுடைய வசனத்தில் கொண்டு ஓதுறோம். ஃபுல் ஆயத்தை, அந்த 154வது ஆயத்தை ஃபுல்லாக ஓதுறதா இருந்தால் 3 முறை ஓதனா போதும். கடைசி வரி மட்டும் ஓதுறதா இருந்தால் 99 முறை நீங்கள் ஓதணும். அதனால் அர்த்தத்திலேயே பார்த்தீங்கன்னாலே தெரியும். உள்ளங்களில் இருக்கக்கூடியது அறியக்கூடியவன் அந்த ரப்பு மட்டும்தான். இதுதான் அதனுடைய அர்த்தமாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது யாருடைய மனசில் என்ன இருக்குது, எது யார் நல்லா பேசுகிறாங்க ஆனால் மனசுக்குள்ளே இப்படி இருக்காங்க. சில பேர் நல்லா சிரித்து சந்தோஷமாக பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரியான வினையோட இருப்பாங்க. ஆனால் வெளியே அதை காட்டிக்காமல் பேசுவாங்க. ஆனால் நமக்கு அது தெரியாது யார் எப்படி அப்படிங்கிறது. நம்ம சிரித்து பேசுகிறத, நம்மக்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிற மாதிரி இருக்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் உள்ளங்களில் இருக்கக்கூடியது அறியக்கூடியவன். அது அப்படிப்பட்ட உள்ளங்களை அல்லாஹ் தாலா மாற்றக்கூடிய சக்தி அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ரப்பை நமக்கு உதவிக்கு அழைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ரப் நமக்கு பதில் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. விரைவிலேயே, இது எத்தனை நாள் அப்படின்னு குறிப்பிடலை, ஆனால் விரைவிலேயே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை, நல்ல பலனை உங்களுக்கு நீங்கள் ஓதுனதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அமல் செய்கிறதுக்கு முன்னாடி 2 ரகாத் நஃபில் தொழுது ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல பலனை அல்லாஹ் விரைவிலேயே கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த அமல் தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதனால் பயன் பெற்றாங்க அப்படின்னா அதற்கான கூலி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.